முத்து லைட்டாக எடுத்துருங்களேன். ஓகே, தேங்க்யூ. முத்துக்குமரனுக்கு சௌந்தர்யாவை பார்க்கையில எப்படி தான் இருக்குன்னே தெரிலங்க. எங்கே போனாலும் சௌந்தர்யாவை பற்றி தான் பேசுகிறாப்புல, ஏன்னே தெரியல. ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன் நம்மளே. ஹாய் மிஸ்டர் குயின்ஸ். இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து முத்துக்குமரன் அவர்களை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. சீரியஸாக எனக்கு வந்து அந்த இன்னைக்கு இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தாங்க. நானும் போயிருந்தேன். போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் முத்துக்குமரன் கத்திக்கிட்டே இருந்தேங்க. எனக்கு வந்து அந்த க்ரௌடு வேறையா எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக எனக்கு வந்து அதோட அப்செட் ஆயிடுச்சு. ஓகே நான் போவோம், நான் முத்துக்காக மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே போனேன். போயிட்டு திரும்ப போய் பார்த்திங்க அப்படின்னா நான் வெளியே போயிட்டு இருந்தேன் இல்லையா, போய்கிறது திரும்ப பார்த்தா முத்துக்குமரன் நான் ப்ளீஸ் என் பையனை வச்சு ஒரு ஃபோட்டோ அப்படின்ட்டு. அதோட இல்லைம்மா கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எனக்கு அப்செட் ஆயிடுச்சு என்னடா அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாகவே அந்த சுச்சுவேஷன் வந்து யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ க்ரௌடுங்க. எல்லாமே முத்துவை பார்க்குறதுக்காக தான். எப்போதும் இருக்கிறத விட இந்த விட க்ரௌடு அதிகமாகவே இருந்துச்சு. அதோட நான் லைட்டாக வாசல்கிட்ட போனேன்னா போகவுமே கூப்பிட்டாங்க, இங்கே வாங்கலேன். டவக்குன்னு பார்த்தா காரை நிப்பாட்டி இங்கே வாங்க அப்படி சொல்லணும். எனக்கு அப்படியே தூக்கி வாரி அடிச்சிருச்சு. எப்படின்னா பையனை பண்ணாங்க ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு. அவ்வளோ க்யூட்டுங்க. நீங்கள் எல்லாரும் வந்து தயவு செஞ்சு பாடி ஷேமிங்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் அவ்வளோ க்யூட்டுங்க. ஃபோட்டோக்கு தான் எனக்கு என்னமோ தெரியலங்க, நேரில் பார்த்தா அவ்வளோ க்யூட்டுங்க. செம்ம கேரக்டருங்க. எனக்கே வந்து பிக் பாஸ் வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் பிடிக்காது. மற்றபடி வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வீடியோஸுமே நான் ரொம்ப நல்லா பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் தான். அப்புறம் பார்த்தா நிப்பாட்டி என் பையன் பார்த்தா எல்லாருமே திருத்துன்னு ஓடியாந்துட்டாங்க. ஓடியாந்தோடனே ஐயோ அப்படின்ட்டு பையனை வச்சு அழுதுட்டான். என் பையன் பார்த்தோன்னே அதோட ஃபோட்டோ எடுத்துட்டு பரவாயில்ல கொண்டாங்க நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஃபோட்டோ கொடுத்துட்டு ஓகேம்மா ஆள் நிறையா வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்கூல் பசங்கள்லாம் பெரிய பசங்களாம் போகும். ஒவ்வொருத்தவங்களுக்கு காரை நிப்பாட்டி ஹாய்டா தம்பி நல்லா படிங்கடா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க. ஒரு வெள்ளாந்தியான பையன் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம சேதுபதி சாரை வந்து புகழ்ந்து வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. சேதுபதி என்னட்ட பேசுவேன் அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கூட நினச்சேன் பிக் பாஸ் சீசன்லேயும் ஒரு ஸ்டோரி சொல்லுவாப்ல. பட் அந்த ஸ்டோரியும் இன்றைக்கி வந்து சொன்னாப்ல. பட் எனக்கு ஆனால் ஓகே அப்போ அது வந்து ட்ரூ தான் போல, வியூஸ்க்காக போல அப்படின்றது எனக்கு அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. நான் கூட ஒரு வேளை வியூஸ்க்காக தான் அந்த மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்ட்டு. இந்த பிக் பாஸ் சீசனில் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா, இந்த ட்ரெயினில் வந்து நான் சாப்பாடுக்காக இது பண்ணேன், ஒரு ஃபேமிலி வந்து என்னை கூப்பிட்டாங்க, பின்னங்காலத்தை பிடரியில் தெறிக்க ஓடினேன் அப்படின்ட்டு. நான் கூட நினச்சேன் அதுதான் அப்படின்ட்டு. பிறகு நான் ராமநாதபுரம் தான் இந்த ஏரியா தான் அப்படின்ட்டு அவங்க ஏரியாலாம் சொன்னாங்க. கல்லர் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவில் இருந்தேன் அப்படி இப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும்போது தான் சரி ஓகே அதெல்லாம் ரியல் தான் போல். அப்போ வந்து அது வீடியோக்காகலாம் சொல்லலை, உண்மை தான் அப்படின்றது எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செம்ம ஸ்பீச்சுங்க. வீடியோலலாம் பார்க்குறத விட நேரில் செம்ம க்யூட்டுங்க. அழகாக இருக்காருங்க. நல்லா செம்ம கேரக்டருங்க. ஐயோ சீரியஸாக ஜென்யூனுங்க. அதுதான் பெரிய விஷயம். செம்ம ஜென்யூன். ஒவ்வொருத்தவங்களும் நிப்பாட்டி உண்மையாக ஒவ்வொரு செலிபிரிட்டி தான் கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு போவாங்கல்ல, அது துள்ளியும் கிடையாதுங்க. அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, வசதி வந்தோடனே திடீர்னு மாறிடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஆளு சும்மா பளிச்சுன்னு வந்துருந்தாப்புல. புது காரில் நம்பர் போர்டு கூட மாட்டலை. அப்படியே வந்து இறங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே எல்லாருமே வந்து இது பண்ணிவிட்டு நான்ட்டு ஒவ்வொரு பசங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசி அட்வைஸ் பண்ணி நல்லா படிங்கடா அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே சொல்லி இன்னொரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டீங்க முத்துக்குமரன். என் பையன் வந்து இப்போ வீட்டில் வந்தோடனே கேட்குறான், மாமான்னு சொன்னீங்க இல்லைம்மா அப்படின்னு. நான் மாமான்னு சொல்லி தானே உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்தேன். மாமான்னு சொன்னீங்க இல்லை, அப்போ ஏன் அவங்க வந்து வரலை, நீ வர சொல்லுங்கள், நான் அவங்கள மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு. சென்னை போயிட்டாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே என் பையன் சொல்கிறான், அப்போ சென்னைக்கு வாங்க நம்ம போவோம் அப்படின்றான். நீங்கள் வந்து என் பையனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலை க்ரௌடுனால. ஏன்னா இன்னொரு விஷயம், நான் வந்து என் சின்ன பையனை வந்து முத்துக்குமரன்ட்ட கொடுத்தேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும்ல. எனக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னா, நான் வந்து என் குழந்தை நியூ பார்ன் பிறந்திருந்தப்போ நம்மளை வந்து நம்ம மனசு வந்து நைட்டில் முழிச்சிருக்க முடியாது தெரியுமா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் முழிச்சிருந்தேன் அப்படி ஒரு விஷயம் அப்படின்னா நான் இதுவரை எந்த பிக் பாஸ் சீசனும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த சீசன் மட்டும்தான் பார்த்துருந்தேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து சவுந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கேரக்டர். பிரதீபா நான் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு சவுண்டு, செகண்ட் முத்து. இப்போவும் கேட்டாலும் அதுதான் சொல்லுவேன். பட் எனக்கு இப்போ வந்து ஈக்குவலாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு முத்து தான் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பட்டு முதல்ல வந்து சவுண்டு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் சவுண்டும் லைக் தான். பட் வந்து சௌந்தர்யா க்யூட்டி கேர்ள் அவ்வளோதானே தவிர ஒரு அட்வைஸ் பண்ண முடியும், நல்ல ஒரு லெஜெண்ட்ஸ் மாதிரி ஒரு திறமையாக பசங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும், நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும்னா அது முத்து மட்டும்தான் முடியும். ரொம்ப பிடிச்ச விஷயங்க. அவ்வளோ இதுலையுமே பில்டப் பண்ணாமல் எந்த பந்தாமே பண்ணாமல் நிப்பாட்டி எல்லாத்துக்கும் பேசிட்டு ஒவ்வொரு பசங்களே கூப்பிட்டு சில பேர் ஹாய்னா அப்படி சொல்லிட்டு சிலர்லாம் போயிடுவாங்களே பாய்னு சொல்லிட்டு அவங்க அப்படில பாய்னா அண்ணா ஹாய்னா அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல நிப்பாட்டி அந்த பசங்களை கை கொடுத்து நல்லா படிடான்னு அட்வைஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, சம் மாசுங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து என் சின்ன பையனை வந்து அந்த குழந்தை நியூ பார்னில் வந்து நான் பிக் பாஸ் பார்த்து மட்டும்தான் 3 வாட்டி பார்ப்பேன். 3 டைம் போடுவாங்க. 3 வாட்டியுமே நான் முடிச்சிருக்க டைமில் நைட்டு ஃபுல்லாக 2 மணி 3 மணி வரை நான் பிக் பாஸ் பார்த்துட்டு மட்டும்தாங்க என் பையனே வளர்த்தேன். எனக்கு அதுக்காக தான் நான் அவனை க்யூட் அந்த என் செல்லத்தை வந்து அவர் கையில் கொடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நான் அந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி போடுவேன். நான் அதுக்காக தான் எடுத்தேன். பட் எனக்கு க்ரௌட்னால என்னோட கேமரா பிரைட்னஸ் ரொம்ப வேறு கம்மியாக வச்சுருந்தேன். ஃபோட்டோஸ் வந்து அந்தளவுக்கு கிளியர் ஆகல. பட் லக்கி இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் முத்து நீ வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக வருவேன் உங்களை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு என் பையனோட வந்து இன்னும் நல்லா ஃப்ரேம் பண்ணி போகிற அளவுக்கு ஒரு ஃபோட்டோவை நிச்சயமாக உங்களோட எடுப்பேன்.
செம்ம கேரக்டருங்க சீரியஸாக. உங்களோட நீங்கள் நிஜமாலே சினிமாவுக்குலாம் வரலாங்க, நேரில் அவ்வளோ க்யூட்டாக இருக்காருங்க. ஃபோட்டோஸ் தான் ஒரு சிலருக்கு சொல்லுவோம்ல ஃபோட்டோ ஃபேஸ் சரியில்லைன்னு, நேரில் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. லைவே போட்டிருக்கேன் பாருங்கள். செம்ம ஸ்பீச்சு. தேங்க்யூ. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கேங்க. சொல்லுவாங்க இல்லை இனிமேல் 3 நாளைக்கு சோறு உள்ள போகாதுன்னு அந்த மாதிரி இருக்கேன். செம்ம ஜாலியாக இருக்கேன்.